மேக்கப் கிக்க பண்ணிக்கிட்டு இருக்காளோ என்னமோ. அட்லீஸ்ட் மேக்கப் கிக்க பூசிட்டு இருந்தாவது கொஞ்சம் கலரா இருக்காளான்னு பாப்போம். ஓ வீட்டுக்காரர் துபாயில கோடி கோடியா சம்பாதிச்சாலும் இவ்வளவு எளிமையா பார்க்க பிச்சைக்கார மாதிரி இருக்காரு பாரு. அத காசு இருக்கவங்க வெளிய காமிக்க மாட்டாங்கங்கிறது கரெக்ட்டா தான் இருக்கு உங்க விஷயத்துல. ஐயோ இந்த பொம்பளை என்ன கரெக்ட்டா நம்ம பிச்சை தான் எடுக்கங்கிறது மூஞ்சி பத்தி கண்டுபிடிச்சிட்டோ. ஐயோ என்ன சொல்ல வேற ஒண்ணும் இல்லடி. அதெல்லாம் கோட்டை கீட்டு 2 லட்சம் 3 லட்சத்துக்கு இருக்கு. யார் தூக்கி போட அது போட்டு சுமக்க முடியாம வீட்ல இருக்கு. அதனால தான் அவரு எங்க போனாலும் சிம்பிளா தான் வருவாரு. அதுவும் நல்லதுக்கு தான். ஏல இங்க ஆறு ஒழுங்கா இருந்துக்கோ கேட்டியா? நீ கடைசி வரைக்கும் இப்படி வாயை திறக்காம இருந்துட்டு வந்துருன்னு புரியுதா? சரிமா சரி திரும்ப திரும்ப அதே சொல்லிக்கிட்டே இருக்காத. உங்க கழுத்துல வச்ச நெக்லஸ் என் கண்ணை பறிக்கி. இது அம்மா கழுத்துக்கு போட்டா எவ்வளவு நல்லா இருக்கும்னு. எல்லாம் உனக்குதாமா. கல்யாணம் மட்டும் முடியட்டும் எல்லாத்தையும் வாவட்ட இருந்து புடிங்கி வாண்ட கொடுத்துறேன். அப்படி சொல்லுடா சிங்க குட்டி. என்னாச்சு என்ன மாப்பிள்ளை ரகசியமா பேசிக்கிட்டு இருக்காரு உங்ககிட்ட? அது ஒண்ணும் இல்ல. அவனுக்கு அவசரம். மருமவளை பார்க்கிறதுக்காண்டி எப்போ வருவான்னு இருக்கான். ஏக்கா அங்க ஆருங்க அந்த முண்டக்கல்லு முடியே சரியில்லை பாருங்க. எல்லாம் இந்த வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். அந்த பழத்தையே தான் பாத்துக்கிட்டே இருக்கா. சரியான தீனி பண்டாரமா இருப்பாளோ? யாருக்கு தெரியும்? சரி சும்மா ரெட்டி சத்தமா கித்தமா பேசிட்டு போயிடாத. பிளாக்கி மாமியா காதுல விழுந்துட்டுனா நம்ம கிட்ட சண்டைக்கு வந்துட போகுது. லதா நீ இன்னைக்கு கிளம்பலையா? போங்க நீ இது. கீழ வேற உங்க அம்மா மாப்பிள்ளை வீட்ல இருந்து எல்லாரும் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீ அப்படியே அந்த நைட்டியோட நின்னுட்டு இருக்க. அது மோர கடைக்கு இதே ஓவர். பெட்ல நகை சேலெல்லாம் வச்சிருந்தனே அதெல்லாம் போடலையா? எல்லாம் காணோம். எல்லாத்தையும் மறுபடியும் தூக்கி நான் பீரோல வச்சு பூட்டிட்டேன். போங்க நீ கடைக்கிய. சும்மா இருக்கட்டும் இதோட தான் நான் வருவேன். ஏப்ல உங்க அம்மாக்கு தெரிஞ்ச என்ன ஆட்டம் ஆடுவாவோ தெரியுமா? பேசாம எல்லாத்தையும் போட்டுட்டு வா. தலையவாத பின்னி இப்படி விரிச்சு போட்டுருக்க. ஏதாவது சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னு வைங்களே நான் வாட்டுக்கு ஜன்னலோட எகிரி குச்சி வீட்டை விட்டு ஓடி போயிருவேன். நான் நீங்க அண்ணே சொன்ன ஒரே வார்த்தை கண்டி தான் வாரேன் பாத்துக்கோங்க. ஐயோ இவ செஞ்சாலும் செய்வா. சரி சரி வா இப்படி வா. அது வேற என்ன செய்ய? எப்படி இந்த கல்யாணம் நிக்கதான் போகுது. இதுக்கு ஒரு அலங்காரம் வேற. இது போதும் அவனுக்கு. லதா நான் சொன்னதை மறந்துடாதனே. உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு அந்த பையனை தனியா கூப்பிட்டு சொல்லி பாரு. ஆட்டு சொல்லுதே. இந்த பொண்ணே வந்துட்டால. இந்த கிறுக்கிக்கு சேலை பட்டு நகை எல்லாம் எடுத்து கொடுத்திருக்கேன். வந்து நிக்க பாரு. அப்படி வீட்ல இருக்க மாதிரியே வந்து நிக்க. எல்லாம் என் பிளாக்கி அவளை சொல்லணும் என் மருமவகாரிய. அவதான் இவளை இப்படி ரெடி பண்ணி விட்டுருப்பான்னு நினைக்கேன். எல்லாரும் போட்டு அதுக்கப்புறம் இருக்கு இவ்வளோ 2 ஏத்துக்கும். ஏக்கா என்ன இந்த பிள்ளை இப்படி வந்து நிக்கி? ஒரு சேலை கட்டல தலைய கட்டல எப்படி வந்து நிக்க பாருங்களேன். அதானடி எனக்கும் தெரியல. ஒருவேளை இந்த பிள்ளைக்கு இதுல இஷ்டம் இல்லையா என்னமோ. ஏமா பாருமா இந்த பிள்ளை எப்படி வந்து நிக்கின்னு. எனக்கு வேண்டாமா இந்த பிள்ளை கருப்பா இருக்குமா? ஏல கருப்பா இருக்கு நீ நோட்டே சொன்னேன்னு வைக்க. வெளியில ரோடு போட்டுருக்க தார்ல உன்னை முக்கி எடுத்து உன்னையும் கருப்பாக்கிடுவேன். பேசாம கெடல. பிள்ளைல ஆளால முக்கியம். வீட பாரு. வீடு எவ்வளவு ஜகதகன்னு சொலிக்கின்னு. டிவி எத்தா பெருசு மாட்டி வச்சிருக்கான்னு பாரு. பொண்ணுக்கு என்னெல்லாம் போடுதான்னு சைடுல கேப்போம். காசு பணம் வந்தா காக்கா கூட கலர் ஆகிரும்ல. நம்ம அதுக்கப்புறம் இவளை ஃபாரின்ல கூட்டி போய் ஆபரேஷன் பண்ணி கலரா மாத்திடுவோம். அப்படிங்கியோ? அப்ப சரி. ஏமா நான் தான் நீ கெட்டிக்க போற மாப்பிள்ளையோட அப்பா. நல்லா இருக்கியாமா? நல்லா இல்லன்னு சொன்னாப்ல. இப்ப இந்த கல்யாணத்தை நீ பண்ணிட்டு போ போறியலாம். அவளுக்கு எப்போது காமெடி தான். ஏடி சும்மா இருட்டி வாயை மூடிட்டு. பரவாயில்ல சம்மதி பரவாயில்ல. நான் அதெல்லாம் எதுவும் நினைக்க மாட்டேன். இப்போ உள்ள பிள்ளைலாம் இப்படிதான் தைரியமா இருக்கணும். தைரியமா பேசணும். பரவாயில்ல. என் மருமவாளும் நானும் எது இந்த பழைய கால ஆட்கள் மாதிரி சேலையெல்லாம் உடுத்தி நகையை போட்டு வந்துருவாளோன்னு பயந்துட்டேன். நல்ல மாடலா இருக்கா. எனக்கு இப்படி இருக்கவங்க தான் மருமவாள வரணும் நான் ரொம்ப நாள் நினைச்சேன். ஆமா அவ எப்போதும் அப்படிதான். சரி சரி வேற ஏம்மா நீ நல்லா சமைப்பியா? எனக்கு சமையல் கட்டு எந்த பக்கம் இருக்குன்னு கூட தெரியாது. எங்க வீட்ல இங்க இருக்காங்க பாருங்க பிளாக்கி மைனி. அவதான் சமைப்பாவ உட்கார்ந்து நல்லா வேணா திம்பே. பரவாயில்லம்மா பரவாயில்ல. எங்க வீட்ல 12 வேலைக்காரி இருக்காங்க. அதனால நீ சமைக்கலாம் கூடாது. நான் கூட உனக்கு சமையல் தெரியுமோன்னு நினைச்சு பயந்துட்டேன். அப்புறம் வேற டான்ஸ் ஆடுவியா? பாட்டெல்லாம் பாடுவியாமா? ரோட்ல ஆட விட்டு பிச்சை எடுக்க போறீங்களாக்கும். இப்படி எப்படி எல்லாத்தையும் கரெக்டா கேக்கு. என் மருமகளுக்கு எப்போதுமே தமாசு தான். சரி சரி சரிம்மா நம்ம அது இப்ப பேச வேண்டியதெல்லாம் பேசுமா அப்போ? ஆமா நம்ம இது நாள் வரைக்கும் ஃப்ரெண்டா இருந்தோம். இதுக்கப்புறத்துல இருந்து சம்மந்தியா மாறிட்டோம். அதனால என்னென்ன செய்யணுமோ என் பிள்ளைக்கு எல்லாம் நான் கரெக்டா செய்வேன். உன் மனசுல ஏதோ இருந்தா கேளு சிம்ரன். நானும் அதே தான் சொல்ல வந்தேன். இதுக்கப்புறம் என்னை வா நீ போன்லாம் கூப்பிட வேண்டாம். நம்ம 2 பேரும் சம்மந்தக்காரங்க ஆக போறோம் கேட்டியா? சம்மந்தினே கூப்பிட்டு
போடுவாவோன்னு நினைக்கேன்னு. என்னன்னு தெரியல பாப்போம். இங்க பாருங்க சம்மந்தி, எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு தான். பையனுக்கு கடவுளேன்னு எல்லாம் முடிஞ்சிட்டு, அதனால பொண்ணுக்கு தான் ஏன்ட இருக்க அம்புட்டு நகை எல்லாம் அவளுக்கு தான் வரும். இதான் எதிர்பார்த்தேனா? அது அப்படி ஒண்ணும் இல்ல, நாங்க எதுவும் எதிர்பார்க்கல. ஆனா இதுக்கு முன்னாடி நாங்க ஒரு பொண்ணு பார்த்தோம். அந்த பொண்ணு கொஞ்சம் முடித மாதிரி வந்துச்சுன்னு வைங்களேன். அவ என் பிள்ளைக்கு 2 கிலோ தங்க போடுதேன்னாவோ. நாங்க தான் சரி வேண்டாம் வைக்கும் பாத்துக்கிட்டு இருக்கும்போது உன்னை பார்த்து உன் பொண்ணை பிடிக்க போய் இங்க சம்மந்தம் பண்ணலான்னு வந்துட்டோம். யக்கா காருக்கு 2 கிலோவா? என்னத்த சொல்ல, இவ ஏதோ காய்கறி கத்திரிக்காய் தக்காளி வாங்குற மாதிரில தங்கத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்காவோ. அதான்னுட்டு எனக்கு ஒண்ணும் புரியல. பாரு இதெல்லாம் நம்புத மாதிரியா இருக்கு. நீ சொல்லதெல்லாம் சரிதான். ஆனா எங்களால அவ்வளவு கிலோலாம் போட முடியாது. ஏதோ என்னால முடிஞ்சது ஒரு 50 பவுன் என் பொண்ணுக்கு சேர்த்து வச்சிருக்கேன். அததான் போடணும்னா. என்னது 50 பவுனா? ஒரு பேச்சுக்கு சொன்னா 50 பவுன் சேர்த்து வச்சிருக்கேங்க. எனக்கு தலையும் புரியல காலும் புரியல. இப்போ உள்ள தங்க ரேட்டுக்கு 50 பவுன் என்ன ரேட் வரும்? சம்மந்தி, நீ உன் மவளுக்கு எவ்வளவு போடுவியோ அது உன் இஷ்டம். நான் சும்மா சொன்னேன் இவ்வளவு கொண்டு வந்தாங்க வச்சாங்கன்னு. அதுக்காண்டி ஒண்ணு நான் அவ்வளவுதானே போட சொல்லுவேனா? உன் இஷ்டம். உன் மவளுக்கு நீ போடுத, அதை வேண்டான்னு சொல்ல முடியுமா என்னால? நீ எப்படி சமாளிக்கு பாருங்க. நீ இப்படி காசு கொடுத்து விக்கிறதுக்கு நான் என்ன பொருளா? எல்லாரையும் வரதட்சணை கம்மின்னு கொடுத்து உள்ள தள்ளிடுவேன். நாளை உன் வீட்டுக்கு மருமவளா போனேன்னா. சரி சரி லதா, சும்மா இரு. அவங்க காதுல கேட்ட போகுது. கேட்டா கேட்கட்டும், எனக்கு என்ன பயமா? சரி சரி, அப்ப எல்லாம் பேசியாச்சுல. அப்ப பிள்ளைக்கு பூ வச்சு விடுங்க. வச்சு விட்டுட்டு என்னைக்கு கல்யாணம் நிச்சயதார்த்தம் எல்லாம் தேதியை குறிங்க. ஆமா மைனி, அடுத்தடுத்த வேலைகளை கல்யாண வேலையை பாப்போம். என்ன ஏது கல்யாணத்தை எப்படி வைக்கணும்? உங்களுக்கு பெருசா வைக்கணுமா சிம்பிளா வைக்கணுமா? என்ன ஏது உங்க விருப்பத்தை எல்லாம் சொல்லுங்க. எங்களுக்கு இருக்க வசதிக்கு நாங்க தாஜ் ஹோட்டல்லே கல்யாணத்தை வைப்போம். ஆனா ஆடம்பரமா செலவு பண்றதை என் வீட்டுக்காரரும் விரும்ப மாட்டாரு, என் மகனும் விரும்ப மாட்டான். அதனால சும்மா சிம்பிளாவே வச்சுக்கிடுவோமே. பாருல பாரு, எவ்வளவு பணக்காரங்களா இருந்தாலும் எப்படி பேசுறாங்கன்னு பாருல. ஏமா எனக்கு அதான் டவுட்டா இருக்கு, எப்படி இப்படிலாம் சொல்லுதாங்கன்னு. எதுக்கும் கொஞ்சம் வெளியில நல்லா விசாரிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கிடுமாமா கல்யாணத்தை. சும்மா கடலை பைத்தியம். இவனுக்கு இவ ஐயா மாதிரியே எல்லாத்துலயும் சண்டைக்கு புத்தி. அவ என் ஃப்ரெண்ட் தெரியுமா, ஸ்கூல் ஃப்ரெண்ட். அதெல்லாம் ஒண்ணு விசாரிக்க தேவையில்ல. சரிமா சரி, அப்ப கல்யாணத்தை சிம்பிளாவே வச்சுக்கிடுவோம். அப்ப நீ என் மவளுக்கு பூ வச்சு விடு. லதா இங்கிட்டு வா. இங்க வாமா, என் மருமவளை அத்தை கிட்ட வா, பூ வச்சு விடுதே. அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு விஷயம் சொல்லணும். ஐயோ, இவ பாட்டுக்கு என்னத்தையும் பேசி கல்யாணத்தை நிப்பாட்டி விட்டுற கூடாதே. என்னடி லதா, என்ன உனக்கு பேசணும்? அதெல்லாம் அப்புறம் பேசிக்கிடலாம். சும்மா இரு சம்மந்தி, அத நம்ம எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஆயிட்டோமே. அவளுக்கு என்ன தோணுதோ பேசட்டும். உங்க கூடலாம் எனக்கு பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. என்ன கல்யாணம் பண்ணிக்க போறானே அந்த மாப்பிள்ளை கிட்ட தான் பேசணும். கொஞ்சம் தனியா வர சொல்லுங்க. ஏடி, கல்யாணத்துக்கு முன்னாடி உனக்கு என்னடி மாப்பிள்ளை கிட்ட பேச வேண்டியது கிடக்கு? அதெல்லாம் நாங்க பேசிக்கிட்டு நீ பேசாம இரு. சும்மா இருங்க சம்மந்தி, நீங்க எந்த காலத்துல இருக்கீங்க? இப்ப அதெல்லாம் ஒரு சாதாரணமா போயிட்டு போல போய் மருமகிட்ட நல்லா தன்மையா பேசிட்டு வா. புரிஞ்சுதா? மண்டையில புரிஞ்சுதானே? புரிஞ்சுதுமா, புரிஞ்சுது. அவ ரெண்டு பேரும் தனியா பேசிட்டு வரட்டும், நம்ம இங்க பேசிக்கிட்டு இருப்போம், அவ்வளவுதானே. சொல்லுங்க, என்ன பேசணும் என்கிட்ட? நிறைய பேசணும், ஆனா எதுல இருந்து ஆரம்பிக்கணும் தான் தெரியல. எதுவா இருந்தாலும் சொல்லுங்க, நான் ஓபன் டைப் தான். என்னனாலும் நான் வெளிப்படையா பேசிடுவேன். நானும் அப்படிதான், வேற ஒண்ணும் இல்ல. எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. அதனால நீ எப்படியாவது உங்க அம்மாட்ட சொல்லி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டு. ஏன் அது நீயே உங்க அம்மாட்ட சொல்லி நிப்பாட்ட வேண்டியதானே? எங்க அம்மா ஒரு அரை பைத்தியம். நான் இப்ப எது பேச போய் அவ என்னை வீட்டை விட்டு வெளியில துரத்திடுவா. நானே காலேஜ் 2வது வருஷம் தான் படிக்கேன். வெளியில போனேன்னா நான் பிச்சை தான் எடுக்கணும். அதுக்காண்டி தான் உன்கிட்ட சொல்லுதே, நீ நிப்பாட்டிரு. நீ இவ்ளோ சொன்னதுனால நானும் உண்மையை சொல்லுதே. எனக்கு இந்த கல்யாணத்துல ஒண்ணும் பெருசா விருப்பம் கிடையாது. எனக்கும் நல்ல கலர் ஐஸ்வர்யா ராய் மாதிரி பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணணும்னு ஆசை. நீ என்னடா இப்படி கருப்பா இருக்க? நானும் வேண்டானே, எங்க அம்மா கேட்க மாட்டேங்க. நான் வேண்டான்னு சொன்னா அவ என்னைய உங்க அம்மா வந்து வீட்டை விட்டு தான் வெளில அனுப்புவா. எங்க அம்மா சோத்துல ரசம் வச்சு என்னை கொன்னே போடுவா. அதான் நானும் வேற வழி இல்லாம ஒத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு என்ன வாழ்க்கை வேணுமோ அதை பார்த்து நீ போய்க்கோ. எனக்கு என்ன வாழ்க்கை வேணுமோ
ஏக்கா இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது? என் மண்டையில 1000 விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஏட்டி சும்மா இரு, ஆள் கூட உட்கார்ந்துட்டு போவோம். நம்ம வீட்ல போய் பேசிக்கிடலாம் எதுவா இருந்தாலும். அதுவும் சரிதான். சரி சரி, அப்ப எல்லாரும்